கோபிச்செட்டிப்பாளையம் எங்கே பார்த்தாலும் மேகமூட்டமாக அப்படியே தெரிஞ்சுது. எப்படா மழை வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை. சரி, இந்த காற்று வேற பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, இந்த பறவைகளை போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த காற்றுல இந்த மழையிலலாம் அந்த பறவைகள்லாம் என்ன பண்ணுதோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்பவே வந்து கடையில் வந்து தீவனம், கம்பு இதெல்லாம் வாங்கிட்டு போனேன். சரி, அப்படி நம்ம தீவனம்லாம் கொண்டு போகிறப்ப பறவைகளுக்கு அப்படியே கொஞ்சம் கையில் எடுத்துக்கிட்டு நீட்டுறது. சரின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் நேரம் சாப்பிட வச்சுட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் ரூம்லலாம் வச்சு அரிசி, தீவனம், கம்புலாம் கொஞ்சம் கலந்துட்டு நிறைய இடங்களில் வந்து போடுவேன். ஏன்னா பறவைகள் வந்து அந்த தோட்டத்தில் சுதந்திரமாக சுட்டு தெரிகிறதுனால நிறைய இடத்துல போடுவேன். அப்படி வர்றப்போ வந்து அந்த வாத்துக்கெல்லாம் நம்ம கூட கொஞ்சம் காலை நீட்டுறப்போ கொத்தும். ரெகுலராக வந்து இந்த சுத்தம் பண்ணுற வேலையெல்லாம் இருக்கும், தண்ணிலாம் மாற்றி வைக்கிற வேலையெல்லாம் இருக்கும். பண்ணிவிட்டு இந்த பறவைகளோட கொஞ்சம் அன்பாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது காட்டுறதுக்கோசரம் இந்த மசாலா புல்லெல்லாம் கொஞ்சம் பிடிங்கி அப்படியே கையில் நீட்டுறது, கொஞ்சம் போடுறது. அப்படியே உக்காந்துக்குவேன். அது சாப்பிட்ற அழகெல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே வேடிக்கையெல்லாம் பார்ப்பேன். நம்ம கூட வந்து பக்கத்துலேயே க்ளோஸாக வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்குங்க. சரி, கொஞ்சம் செடிக்கெல்லாம் தண்ணியெலாம் கொஞ்சம் விட்டுட்டு, ஏன்னா ஈரப்பதம் பண்ணால் தான் கொஞ்சம் இந்த பறவைகள்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, தண்ணியெலாம் கொஞ்சம் மாற்றி வைக்கிற வேலையெல்லாம் இருந்தது. சரி, இன்னைக்கு இருந்தோம்னா மழையில் மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இந்த பறவைகளோட கொஞ்ச நேரம் இருந்துட்டு எல்லாம் ஒவ்வொன்றா பறன் மேலெல்லாம் ஏறி அடைய ஆரம்பிச்சிருச்சு. சரி, நீ கிளம்பிடலாம். ஏன்னா மழை பெஞ்சதுன்னா வந்து நம்ம வீட்டுக்கு போகிறது ரொம்ப சிரமம். சரி, பூசுவாத்தோட கொஞ்ச நேரம் அப்படி கொஞ்சிட்டு எல்லாம் பறவைகள் சேவல்லாம் மேலே பரண்மலை ஏறி நிற்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்ட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டேன்.